அழகான பெண்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வரீங்க. அது மட்டும் இல்லை, லைக் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கீங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். அண்ட் பெண்கள் எந்த மாதிரி உடை அணிஞ்சாங்க அப்படின்னா அழகாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ருக்க டிபேட். பெண்கள் அழகாக சாரீ கட்டினா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு பெண்கள் சொல்கிறாங்க. அது எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 80s 90s பிறந்த பெண்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த பெண்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சாரீ போடும்போது நம்மளுடைய பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகுது, அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே கல்ச்சரல் ஃபீலிங்காக இருக்குது, அது ரொம்பவே அழகாக அடக்கமான தமிழ் பெண்கள் ஃபீலிங்கை கொடுக்குது. மேலும் ஆண்களுடைய பார்வையில் இந்த மாதிரி பெண்கள் தவறாக படுறது கிடையாது, அவங்கள தவறாக அப்ரோச் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. மேலும் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து பெரிய ஆட்களாக வந்த இந்த காலத்தில் கூட இவங்க இதை அனுபவித்து இவங்க கற்றுக்கிட்டு இதை கன்வே பண்ணுறாங்க. சரி, இன்னொரு பிரிவு பெண்கள் இவங்க பார்த்திங்கன்னா இந்த 2K கிட்ஸ்னு சொல்லலாம். 2000க்கு அப்புறம் வந்த இந்த கிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள். இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் உடை அணிகிறோம், இதில் என்ன பிரச்சனை ஆண்களுக்கு, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஆடை அணிகிறோம், நாங்கள் டிஷர்ட் போடுறோம், இல்லை நாங்கள் சுடிதார் போடுறோம், துப்பட்டா இல்லாமல் போடுறோம், நாங்கள் எப்படி வேணாலும் போட்டுட்டு போகிறோம், மாற வேண்டியது ஆண்களுடைய கண்ணோட்டமும் ஆண்களுடைய பார்வையும் தான் தவிர நாங்கள் கிடையாது. எங்களுக்கு அந்த நேரம் சாரீ போடுறது பிடிச்சிருந்துச்சு, எங்களுக்கு அடுத்து சுடிதார் போடுறது பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு அடுத்து தான் நாங்கள் இப்போது வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், இன்னும் பல ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் போட போகிறோம். இதெல்லாம் எங்களுடைய பிரியம் சார்ந்தது, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நாங்கள் போட்டுட்ருக்கோம். அதாவது ட்ரெஸ் போடுறது எங்களுக்காகவா, பார்க்குற உங்களுக்காகவா? நாங்கள் எங்கள் இஷ்டப்படி இருக்கோம், நீங்கள் வேணால் உங்களுடைய பார்வையை மாற்றிக்கோங்க, நீங்கள் உங்களுடைய பார்வையில் கண்ணியத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ஆஃப் பெண்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி, ஆண்கள் சைடில் இருந்து நானே பேசுகிறேன். எந்த மாதிரி பெண்கள் சரியாக பேசுகிறாங்க, எந்த மாதிரி உடைகள் அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு ஆண்கள் சைட்லேருந்து நான் பேசும்போது, ஆஸ் எ 90s கிட்ஸ் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது, நான் வளர்ந்து வந்த காலத்திலேருந்து பார்க்கும்போது பெண்களை சாரியில் பார்த்து தான் நான் பழகியிருக்கேன். ஸோ சாரியில் வரக்கூடிய பெண்களை பார்க்கும்போது அவங்க ஒரு அம்மா ஃபீலிங்கோ இல்லை ஒரு அக்கா ஃபீலிங்கோ இல்லை ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த பார்வையில் தான் என்னால் பார்க்க முடியுமே தவிர அவங்கள ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் என்னால் பார்க்கவே முடியலை. அவங்கள நம்ம பார்த்தோம்னா நல்லா பார்த்து, முகத்தை பார்த்து, கண்களை பார்த்து நம்மளால் பேச முடியும். நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன். ஒரு பெண் கஸ்டமரே வராங்க அப்படின்னா என்னால் நேருக்கு நேராக உட்கார வச்சு என்னால் அவங்களுடைய கண்களை பார்த்து என்னால் பேச முடியும். அப்படி பேசி நான் தயக்கம் இல்லாமல் என்னால் பேச முடியும். ஸோ எனக்கு எந்த வித ஒரு கூச்சமோ எதுவுமே கிடையாது, நான் என்னால் கிளியராக பேச முடியும். ஆனால் இந்த 2K கிட்ஸ், அதாவது இந்த துப்பட்டா போடாமல் சுடிதார் போடக்கூடிய கோஷ்டியாக இருக்கட்டும், இல்லைனா மாடர்ன் ட்ரெஸ் டிஷர்ட் போட்டுட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பலவித ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கும் தெரியும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன மட்டும் இல்லை, தமிழ் பையன்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க முகத்தை பார்த்து கண்களை பார்த்து பேச முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதோடைய சதவிகிதம் கம்மி தான். ஒருவேளை அவங்க ஒரே ஃபீல்டில் இதே மாதிரி அவங்க சிறு வயதில் இந்த 2K கிட்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, நான் இவங்க பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் கூடயே அவங்க ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், அவங்க கலந்து பேசி எப்படியே இருக்கிறதுனால இவங்க ஓரளவுக்கு அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் ஓரளவுக்கு தான். முகத்தை பார்த்து பெண்களுடைய கண்களை பார்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்பவே கம்மி தான். பட் இந்த 2K கிட்ஸே இருக்கட்டும், ஒரு சாரீ நல்ல வெல் ட்ரெஸ்ட் சாரீ போட்ட ஒரு பெண்ணை பார்த்து பேசும்போது அவங்களால கிளியராக அந்த பெண்ணுடைய ஃபேஸையும் கண்களையும் பார்த்து பேச முடியும். எந்த தவறான இம்ப்ரெஷனோ எந்த தவறான அப்ரோச்சோ அந்த ஆண்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான்.
இந்த விஷயத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் நான் பார்க்க நேர்ந்துச்சு. அந்த வீடியோவை உங்ககிட்ட போடுறேன். அதில் முதல்ல ஒரு பெண் பேசுகிறாங்க. அதை நீங்கள் கேளுங்க. ட்ரெஸ் போடுறது யாருடைய தப்பு? பொண்ணுங்களுடைய தப்பு தானே. ஜென்ஸியே கவர்றாங்க. அதாவது நம்ம உடம்பு காட்டுறது தப்பு இல்லைங்களா? ட்ரெஸ் போட வேண்டியதான். அது எப்படி போடணும், அடுத்தவங்களை ஓவர் அட்ராக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு அதான் ஒரு பெண்மையை ட்ரெஸ் பண்ணல, நம்மளுக்காக தான் நம்ம பண்றோம். என்னங்க, ஒரு பெண்ணுனால ஒரு கவர்ச்சிகரையான உடல் சொல்றோம். அதை நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. 15 இயர்ஸ் பேக் நல்லா இருந்துச்சு. ஒரு பாவாடை தாவணி இதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆடையை மோசமா குறைச்சிட்டாங்க. எவ்வளவு கவலை. அதாவது இப்போ 1/2 சென்டிமீட்டர்ல கூட ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு. இந்த பெண் பேசுனதை நம்ம கேட்டோம்ல. இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி போடுறது தான் பெண்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். அதில் எந்த ஆண்களுடைய பார்வையும் தவறாக விழாது, விழுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு பாலியல் இச்சைக்குரிய பார்வை ஆண்கள்கிட்ட இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்த்து அவங்க எந்தவித தவறான ஆண்களும் கூட கொஞ்சம் அவங்க மனநிலை தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் அந்த பெண்களுடைய அதாவது சரியில்லாத ஆடை கூட பாலியல் தவறுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது ஒரு காரணம். மேலும் இன்னொரு செட் ஆஃப் ஆண்கள் எப்படி ஆடை அணிந்தாலும் பெண்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ்டாக வந்தால் கூட இச்சை கொண்ட ஆண் தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆண்கள் இந்த சொசைட்டியிலேருந்தே தவிர்க்கப்பட வேண்டிய ஆண்கள். அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை. இப்படிப்பட்ட இந்த பெண் சொன்னதை நம்ம கேட்டோம். அடுத்ததாக இன்னொரு பெண் பேசுகிறாங்க. அதையும் நம்ம கேட்டுட்டு நம்ம அடுத்ததாக பேசலாம். நான் சொல்லுவேன், ஏன்னா சின்ன குழந்தைங்களே இந்த இதுல ட்ரெஸ் எல்லாம் ஒரு காரணமே கிடையாது. ஒழுங்கா வளர்த்தா அவங்க ஒழுங்கா பாப்பாங்கல்ல. எல்லாமே பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லலாம்ல. இந்த பசங்க உன் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எங்களை மாதிரி அப்படி சொல்லலாம்ல. இந்த பெண் பேசுனதை நம்ம கேட்டோம். இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ட்ரெஸ் பண்ணுறோம். எங்கள் இஷ்டப்படி தானே நாங்கள் ட்ரெஸ் பண்ணணும். பார்க்குறவங்க இஷ்டப்படி நாங்கள் எதுக்கு ட்ரெஸ் பண்ணணும். நாங்கள் பார்க்கக்கூடிய ஆண்களுடைய பார்வை தான் மாறணும். அவங்கள தான் எஜுகேட் பண்ணணும். இப்போ எப்படி நாங்கள் பெண்கள் உடை அணிஞ்சாலும் பார்க்கக்கூடிய அந்த பார்வை ரொம்பவே சரியாக இருக்கணும். தவறான பார்வை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் தான் மாறணுமே தவிர நாங்கள் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஏன் ஆண்கள் கூட டிஷர்ட் போடுறாங்க, ஷார்ட்ஸ் கூட போட்டுட்டு ரோட்டில் நடந்து வராங்க அவங்க பாட்டுக்கு. நாங்கள் என்ன ஆண்களை பார்த்து நாங்கள் என்ன பாலியல் இச்சை கொண்டு நாங்கள் என்ன அவங்கள தவறாக அப்ரோச் பண்ணுறோம்? அப்படி நாங்கள் இல்லையே. நாங்கள் ஒழுக்கமாகவும் சரியானபடியும் தானே இருக்கிறோம். அப்புறம் ஏன் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போனாலோ இல்லை நாங்கள் ஒரு டிஷர்ட்டு போட்டு போனாலோ அவங்களுடைய பார்வை ஏன் தவறான கண்ணோட்டத்தில் வருது? அப்போ அவங்க தானே மாறணும், ஆண்கள் தானே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் சொல்கிறாங்க. இந்த பெண் சொல்கிறதுலையும் எந்தவித தவறும் இல்லை. பட் இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அதிகபட்சமாக கண்ணியத்தோடு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் இறக்கி சொல்கிறேன், யாரும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆண் ஒரு பெண் நாய் இருக்குது அப்படின்னா அந்த பெண் நாயை வட்டம் போட்டு ஒரு 7-8 நாய் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பெண் போகிறாங்க அப்படின்னா ஆண்களுடைய பார்வை அந்த பெண்ணை நோக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பிகாஸ் இதெல்லாம் ஹார்மோன்ஸ். இது ஆப்போசிட் ஜெண்டர். ஆண்கள் பெண்களை அட்ராக்ட் பண்ணி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள அட்ராக்ஷனில் ஆண்கள் தான் அதிகபட்சமாக பெண்களை பார்க்குறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய உடை ரொம்பவே கண்ணியமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சில ஆண்கள் நீங்கள் எப்படி உடை அணிஞ்சாலும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் டிஷர்ட் போட்டாலும் சரி, எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுடைய கண்ணியம் தவறவே தவறாது. அப்படிப்பட்ட ஆண்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பட் மெஜாரிட்டியான ஆண்கள் பார்த்திங்கன்னா கண்ணியத்தோடு நீங்கள் ட்ரெஸ் போட்டு போகும்போது அவங்களுடைய பார்வை கண்ணியமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த கண்ணியம் தவறி உங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுடைய ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பார்வையும் மாறுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆண்களுடைய மனநிலை இன்னும் மாறலை. அவங்க இன்னும் இந்த சாரி, சுடிதார், துப்பட்டா போட்டு இப்படிப்பட்ட பெண்கள் தான் நல்ல பெண்கள். அப்படி இல்லாமல் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடிய பெண்கள் கொஞ்சம் எதையோ ஒன்று கன்வே பண்ண நினைக்கிறாங்க இந்த பெண்கள்லாம் ஆண்கள்கிட்ட. இவங்களை கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாமோ அப்படின்ற அந்த பார்வையில் ஆண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது. இன்னொரு விஷயம்,
saree போடுறதுலேயும் நிறைய கண்ணியம் தவறி கூட இருக்காங்க. saree போடுறதுக்கும் சில ஒழுக்கம் இருக்குது. இப்போது இன்னொரு வீடியோவை பாருங்கள். ஒரு பெண் வந்து saree போட்டிருக்கிற விதத்தை பாருங்கள். நீங்கள் இந்த பெண் போட்டிருக்க saree பார்த்தீங்களா, இது வந்து சாரியே கிடையாது. இது வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்னே வச்சுக்கலாம். இப்படிலாம் saree போடுறதுக்கு போடாமலே இருந்துடலாம். நான் சொல்கிற சென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் கூட போட்டு போயிடலாம். saree போடணுன்னு அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட saree போடுறதா இருந்தால் கூட ஆண்கள் தவறான பார்வையில் பார்க்க தான் செய்வாங்க. நான் ஆண்களை குறைத்து சொல்லலை. ஆண்களுடைய பார்வை இப்படி தான் இருக்குது. அவங்க எதிர்பார்க்குறது இன்னும் கண்ணியத்தோடு இருக்கணும், இன்னும் நல்லா saree அழகாக நீட்டாக கட்டணும், நல்லா எங்கெங்கே மறைக்கணுமோ அங்கெல்லாம் மறைச்சிட்டு உடை அணியணும் பெண்கள் அப்படின்றது தான் ஆண்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாதம் தான் அதிகமாக சாப்பிட்றோம். நார்த்தில் பார்த்தோம்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ஃபாரினில் பார்த்தோம்னா இன்னும் டின் ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்கும். நம்ம திடீர்னு போய்கிட்டு ஃபாரினில் சாப்பிடக்கூடிய ஃபுட்டோ இல்லை நார்த்தில் சாப்பிடக்கூடிய சப்பாத்தியவோ நீ இதுதான் காலம் ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சாப்பிட முடியாது. எப்போயாவது வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே பொழப்பா நம்ம மாடர்ன் ட்ரெஸ்ஸையே நம்ம கல்ச்சரே பார்த்திங்கன்னா saree இப்படியே நம்ம கடந்து வந்துட்டோம். திடீர்னு போய்கிட்டு நான் வந்து saree எல்லாம் விட்டுட்டு நான் மாடர்ன் ட்ரெஸ்க்கு மாற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேணால் ஈஸியாக அடாப்ட் ஆகிடலாம். அதை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை வந்து அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக அடாப்ட் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. அதனால் அட்லீஸ்ட் ஆண்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காகவாவது பெண்கள் கண்ணியமாக ட்ரெஸ் போடுறது நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.